வணக்கம் அன்பு சிவம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஃபஸ்ட் டைம் நானாக ஒரு லிஸ்ட்டை போட்டு பொருள் வாங்கியிருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். எதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து வாங்கினதில்லை. சரி, ஏதோ பைசா கொடுக்குறோம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மைண்ட் சரிங்க. அந்த டைம் வந்துட்டு எவ்வளோ ரேட்டு, எந்தெந்த பொருள் என்ன அமௌண்ட்டில் இருக்குது, எவ்வளோ நமக்கு செலவாகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே லிஸ்ட்டை வச்சு இது இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டேன். சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன். பிகினராக இருப்பாங்க இல்லையா, புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மேபி வேலை சம்மந்தமாக வெளியூரில் தனியாக இருக்கிறவங்க, சர்வே பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, சின்ன சின்ன ஐடியாஸும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஆனால் லிஸ்ட்டில் வந்துட்டு மஞ்சள் தூள் மங்களகரமாக இருக்குமே மஞ்சள் தூள் தான் எழுதியிருந்தேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மளிகை ஜாமான் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வைஸ் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் நீங்கள் எப்போ மளிகை ஜாமான் எழுதினாலும் அந்த மஞ்சள் தூள் அது கொஞ்சம் மங்களகரமாக பக்திமயமாக உள்ள பொருட்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே பின் பண்ணி எழுதிடுங்க. அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் இப்போ தான் தெரியும் மஞ்சள் தூள் எப்போவுமே எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். பேசிக்காக பூஜை பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எழுதும் போதே ஃபஸ்ட்டு எழுதுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பொருள் இருக்கோ அதை அப்படியே தான் எடுக்கிறேன். நான் மஞ்சள் தூள் தேடி பிடிச்சி எடுக்கல. முன்னே என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன். வெள்ளை கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இது வந்து பெருசு போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 1 கிலோ நான் எழுதியிருந்தேன். நான் நார்மலாக வெள்ளை கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பெருசாக சின்னதாலாம் போடல. ஆனால் பெருசு வந்துட்டு 204 ரூபா போட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச வரையும் ஹோல்சேல் கடையில் இது மாதிரி தான் வாங்கணும் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் எனக்கு அப்பா வாங்கிட்டு வர கடை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கடையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை எனக்கு தான் அப்படி தோணுது. டவுன் சைடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நான் இருக்கிறது கொஞ்சம் ரூரலான ஏரியா தான். அதனால் கொஞ்சம் எனக்கு இந்த ப்ரைஸ் இதாக இருக்கும். எனக்கு இதுவே கொஞ்சம் அதிகமாக தெரியுது. டவுன் சைடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக கூட தெரியலாம். அவங்க இருக்கிற இடங்களை பொறுத்தது. எனக்கு நான் அந்த லிஸ்ட்டு படிக்கிறேன். இது வந்துட்டு அதிகமாக இல்லை கரெக்டான ரேட்டா இல்லை இல்லை கம்மி தான் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெரிய வெள்ளை கொண்டக்கடலை 204 ரூபா 1 கிலோ. அப்புறம் எப்பவும் போல் டெட்டால் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் தெரியாது, பார்த்து சொல்கிறேன். டெட்டால் இதில் போட்டிருக்க எம்ஆர்பி வந்துட்டு 235 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இதில் எங்கே இருக்குது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கின பொருள் அதை தேடி சொல்லிகிட்ருக்கேன். டெட்டால் லிக்விட் 225 ரூபா, எம்ஆர்பி 235 ரூபா இல்லை 225 ரூபா போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 235, ஒரு 10 ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா மக்ரோனின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். இது சேவல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இதுவும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 60 ரூபா. நமக்கு என்ன ரேட்டில் கொடுத்துருக்காங்க, முறுக்கு 55 ரூபா, ஒரு 5 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்புறம் நெய், ஜிஆர்பி நெய் நான் ஹேண்ட்ஸன் எழுதியிருந்தேன். ஜிஆர்பி நெய் கொடுத்துருக்காங்க. வந்துட்டு 1/2 கிலோ, 1/2 லிட்டரா, 1/2 கிலோ 1/2 ml, ஆமாம் 500 ml எழுதியிருந்தேன். அது வந்துட்டு என்ன ரேட் அப்படின்னா 400 ரூபா போட்டிருக்காங்க. எம்ஆர்பி வந்துட்டு 437 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டிமார்ட் ஷாப்பிங்லாம் யாராவது போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது இன்னும் ரொம்ப க்ரஷ்ஷாகவே இருக்குது. நிறைய வீடியோஸில் அது மாதிரி பார்த்து நம்மளும் போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சம்பா கோதுமை, இது 1 கிலோ மாவே கம்மி ரேட்டு தாங்க. ஆனால் வந்துட்டு இந்த சம்பா கோதுமைனா எக்ஸ்ட்ரா ரேட்டு தான். அது என்ன இதுன்னு தெரியல, எனக்கு புரியல. ஏன்னா மாவே 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபா சம்திங் கிடைக்குன்றிருக்கேன். நான் 1/2 கிலோ ஒரு 37 ரூபாய்க்கு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அதை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நாகா பிராண்டு நான் 90 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வந்துட்டு அனில் பிராண்டில் சொல்லியிருந்தேன். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபா போட்டிருக்கு. இங்கே நமக்கு நான் கிட்டத்தட்ட 2 கிலோ எழுதியிருந்தேன். லிஸ்ட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 80 ரூபா ஆட்டோ தான் இருக்குது. சம்பா ரூபா 308 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 1/2 கிலோ 77 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு 13 ரூபா கம்மி. எம்ஆர்பி விட ஒரு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. மேக்ஸிமம் எம்ஆர்பி விட எல்லாத்தையும் ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் தானே, அந்த அமௌண்ட் அதுலேருந்து குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஆனால் இதுவே ஹஸ்பண்ட் வந்து சொன்னது ஹோல்சேல் கடை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இது வாங்கியிருக்கேன், கரெக்டாக அமௌண்ட் பார்த்து வாங்கினதால எனக்கு இது அதிகமாக கம்மியான எதுவுமே தெரியலை. ஆனால் கொஞ்சம் ஏதோ ப்ரைஸ் ஒரு சில பொருள் அந்த வெள்ளை கொண்டக்கடலாம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஏன்னா அதை நான் வாங்கியிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. இது பெரிய கொண்டக்கடலை அப்படிங்கிறதால ப்ரைஸ் அதிகமாக அப்படின்னு தெரியல. அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 76 ரூபா போட்டு 12 பீஸு. இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. கப்பு சாம்பிராணி லிஸ்ட்டு வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. பென் வச்சுட்டு டிக் பண்ணலாம், நான் விட்டுட்டேன். 58 ரூபா. இதில் பெருசாக எனக்கு ஏன்னா ஒரு பீஸ் வந்து தனியாக வாங்கினாவே 5 ரூபா தான். 12 பீஸுங்கும்போது 60 ரூபாய்க்கு நம்ம தனியாகவே வாங்கினாவே கிடைக்கும். இது ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க, ஒரு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. இது எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. ஆனால் ஹோல்சேல் கடைன்னு தான் சொன்னாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல.
அவங்க கூட ஷேர் பண்ணிட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் எனக்கும் ஐடியா கிடைக்கும். பார்க்குற பிகினருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அனில் ராகி சேமியா. அது அனில் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். மற்ற பிராண்ட் ஏன்னா அனிலாம் நம்ம சின்ன வயசுல இருந்ததுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நார்மல் சேமியா இதெல்லாம் அனில் தானே. அதனால நம்ம அனிலே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ராகி சேமியா இது வந்துட்டு எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரூ. 28 180 கிராம் ரூ. 28 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பில் ஷீட்டில் பெரிய வெளியில் இருக்கு. ரூ. 24 போட்டிருக்காங்க. ஒரு ரூ. 4 கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினை அரிசி தானிய ஐட்டங்கள் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தினை அரிசி. இதில் வந்துட்டு எம்ஆர்பி ரூ. 72 போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ரூ. 56 அரை கிலோ. இதில் 72 ரூ. 56 போட்டிருக்காங்க. நான் அரை கிலோ எழுதியிருந்தேன். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான், 9, 10, 11 அவ்வளோ நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இட்லி அது மாதிரி தோசை அதுக்கெலாம் ட்ரை பண்ண நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கடலைப்பருப்பு யானை மார்க்கோட தான். இது நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த உருட்டு உளுந்தும் யானை மார்க்கில் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணது இந்த வெள்ளை உளுந்து தோல் இல்லாத உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட கடலைப்பருப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 63. இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க? மேக்ஸிமம் எம்ஆர்பிலேருந்து ஒரு ரூ. 10 கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரூ. 77 போட்டிருக்காங்க. நமக்கு ரூ. 63 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு வேறு நிற்கவே மாட்டேங்குது.